நல்லவர், கர்த்தர் நல்லவர், எப்போதும் அவர் நன்மை செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் வாழ்வு அனுகூலிக்கிறார். அவர் வார்த்தையின் வழிகாட்டி, அவர் கரம் என் காத்து கொண்டான். ஆபத்து நிழலிலும் துயரம் சுமையிலும் அவர் சாந்தி எனக்கு தந்தார். அல்லேலூயா, கர்த்தர் என் தேவன், அவரின் தயவு நிலைத்திருக்கும். நானும் புதிய தேர்வை காக்கும். கர்த்தர் நல்லவர் மன்ற சொல்கிறேன். கர்த்தர் நாமமே உயர்த்துவேன். கரிசனம் நிறைந்த தேவன் அவர். என் பாவம் மன்னித்து வாழ்க்கை தருகிறார். கர்த்தர் எப்போதும் நன்மை செய்கிறார். அவர் வார்த்தையும் பரிதாட்டி, அவர் கரங்கில் காத்து கொண்டார். ஆபத்து நேரிலும் துயரம் சுமையிலும் அவர் சங்கந்தி எனக்கு தந்தார். அல்லேலூயா, கர்த்தர் என் தேவன், அவனின் தயை நிலைத்திருக்கும். நாளும் புதிய கிருபை காக்கும். கர்த்தர் நல்லவர் என்பாய் சொல்கிறேன். உயர்த்துவேன். கரிசனம் நிறைந்த தேவன் அவர். என் பாவம் மன்னித்து வாழ்க்கை தருகிறார். கர்த்தர் எப்போதும் நன்மை செய்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம். சொப்பனங்கள் மூலமாக, தெய்வ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய்
தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள். தேவன் அமைதியாக செயல்படுகின்றார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கின்றார், உங்களை தாங்குகின்றார், வழி நடத்துகின்றார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம். ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் இருதயங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். சமாதானத்தையும் வாழ்க்கையில் உங்கள் வழிநடத்தலையும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். தேவன் தாமே உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 26வது ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களில் வருகிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், உனக்கு கொடுப்பேன் என்று
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே 16 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த இடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும், என்னென்ன நியமனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு இந்த இடத்திலே பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய நியமனங்களை இந்த நாட்களிலே அவர் விதிக்கிற அந்த விதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள தவறிவிட்டால் இந்த காரியங்கள், அதாவது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாக இந்த நாட்களிலே மாறும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே தான் தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அதில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற காரியத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுப்பேன் என்று தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பிதாக்களுக்கும் அங்கே ஆணையிட்ட அந்த தேசமாகிய அந்த தேசத்திலே இருக்கிற வேளையிலே முதலாவது தேவன் நம்முடைய கற்பத்தின் கனிகளையும் மிருகங்களுடைய ஜீவன்களையும் அங்கே அதனுடைய பலங்களையும் நிலத்தின் கனிகளையும் நாம் அதிலே எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக தேவன் கட்டளிட வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே தேவன் கற்பத்தினுடைய கனிகளை கூட இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி. இன்றைய பாருங்கள், தேவன் ஒருவருக்கு இந்த நாட்களிலே, அதாவது அந்த கற்பத்தை இந்த நாட்களிலே தேவனாலே இந்த நாட்களிலே திறக்கவும் முடியும், அதே கற்பத்தை அடைக்கவும் முடியும். அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக வேதத்திலே அநேக காரியங்கள், ஆபிரகாமுடைய காரியங்களிலே, அதே வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே ஈசாக்குடைய காரியங்கள், அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் அநேக இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய கற்பத்தின் கனிகள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மிகுதியான ஆசீர்வாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக நாங்கள் காத்திருக்க முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் முதலாவது இந்த நாட்களில் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த வீட்டிலே பிறந்து அவர்களோடு இந்த நாட்களில் வளர்கிற வேளையிலேயே பாருங்கள், அங்கே தேவனுடைய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்குள்ளே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய விதிகளை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு அந்த சமாதானத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களை கட்டிடுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வாக்கு தத்தம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியை முதலாவது ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மையை இந்த நாட்களில் உண்டாக கட்டளையிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறபடினால் அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை, இந்த நாட்களை சமாதானம் ஆண்டவரை உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா?
1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது. அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அதுபோலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லவர், கர்த்தர் நல்லவர், எப்போதும் அவர் நன்மை செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் வாழ்வு அருகூரைக்கிறார். அவர் வார்த்தையின் வழிகாட்டி, அவர் கரம் என் காத்து கொண்டான். ஆபத்து நிழலிலும் துயரம் சுமையிலும் அவர் சாந்தி எனக்கு தந்தார். அல்லேலூயா, கர்த்தர் என் தேவன், அவர் என் கையிலை பெருக்கும். நானும் புதிய தேவை காக்கும். கர்த்தர் நல்லவர் மஞ்ச சொல்கிறேன்,